இப்போ நம்ம அங்கே வந்து வீடியோ எடுக்கிறாங்க, டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. இது பாருங்கள், எல்லா கேட்ஸும் தெளிவாக போட்டாங்க. நம்ம A2, அதனால் நம்ம இந்த பக்கம் தான் போனோம். எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. பாருங்கள், ரொம்ப சுமூகமாக க்ளீனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பீதி அடைய வேணாம். நீங்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். முன்னாடி வந்துடுங்க. அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக எல்லாம் நடக்கும். அவசரமாக கடைசி நிமிஷத்துலாம் பண்ணிங்கன்னா பதட்டமாயிருவீங்க. எங்கே போகிறது ஒன்றும் புரியாது. அடிக்கடிக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு தெரியும் எங்கே என்னென்ன கவுண்டர்லாம் இருக்கும், எப்படி பண்ணணுன்னு. புதுசாக போகிறோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்க. ஓகே, அப்படியே போவோம். உள்ளே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. இது மாதிரி லாஞ்செல்லாம் இருக்குது பாருங்கள். விஐபி லாஞ்சா. பாருங்க, ஃபுல்லாக சரக்கு போல். புது பொண்ணு மாதிரி இருக்கியா ஒரு பாட்டிலான்றீங்களா? செம்மையாக இருக்குது. எப்படி லைட்டிங்லாம் போட்டு டக்குன்னு மின்னுது பாருங்க. ஃபுல்லாக சைனீஸில் நிறைய எழுதியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்களே. மியூசிக்கெலாம் போட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க, ஃபோட்டோ ஸ்பாட்னே போட்டிருக்காங்க. இந்த தான் முன்னே எடுக்கலாம் போல். சூப்பராக இருக்கும் போலையே. இங்கே பாருங்க, அடுத்து குழந்தைங்களுக்கான தீம் போல். இதெல்லாம் குழந்தைங்களாம் நிற்க வச்சு பிக்சர் எடுக்கிறதுக்கு பாருங்க வழி அனுப்புகிறாங்க. சூப்பர். சம்மர் கார்னிவல் ட்ராவல் பார்ட்டியாக பாருங்கள். சம்மருக்கு குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிறதுக்கு ஏதோ சொல்கிறாங்க போல். ஆஃபர் விட்டுருப்பாங்களான்னு தெரியல. இது மேலே போக சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். இதில் போனாலும் ஒன்று தான், அதில் நடந்து போனாலும் ஒன்று தான். ஸ்லோ தேடி போயிடலாம். வாங்க, நம்ம அந்த லெஃப்ட் சைடு போனோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா அது A8 ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே A7. அப்புறம் இந்த சைடு தான் A1 to A6 காமன் சென்ஸ் தான். பார்த்துக்கோங்க. நிறைய உள்ளே வந்து இந்தமாதிரி சரக்கு கடைகளாக இருக்குது. 2-3 பார்த்துட்டேன் இது வரைக்கும். உள்ள நல்லா ஷாப்பிங் மாலாட்டம் கிடக்குது. ஐஸ்கிரீமு, ஜுவல்லரி எல்லாமே கிடைக்குங்க. ஒரு ஏர்போர்ட் உள்ள இருக்க மாதிரியே ஃபீலிங் இல்லை நமக்கு. ஏதோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இருக்கிறதுல இங்கே தான் கொஞ்சம் க்ரௌடடாக இருந்தது. அங்கெல்லாம் எம்டியாக இருந்தது. இந்த இடத்துல நல்லா வாசமாகவும் இருக்குது. நிறைய சாப்பாடு கடைகள்லாம் இருக்கும் போல். இங்கே பாருங்கள், உள்ளே இருக்குது. கேஷ் ஒன்லினே போட்டிருக்காங்க. கிராப் அண்ட் பே ஹியர்னே போட்டிருக்காங்க. இங்கேயே எடுத்துகிட்டு இங்கேயே பே பண்ணிட்டு போயிருன்றாங்க. தைவான் பபிள் டீ இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அதில் எல்லாம் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. உள்ளே பாருங்கள், மெனு இதெல்லாம் இருக்குது. 280, 320, 290 ஓகே ப்ரைஸ்லாம் தெரியுது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டாலுமே உங்களுக்கு எல்லாமே காஸ்ட் எல்லாம் அப்படியே டபுள் மடங்கு 2 மடங்கு ஆகும். இது ஓகேன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஹோம் கிச்சனா அதுக்கு பேர். நிறைய பேர் இங்கே தான் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முன்னாடியே வந்துட்டு டீசல் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ A5 இருக்கோம் பாருங்கள். அப்படின்னா A2 கடைசி நிமிஷத்தில் அரை மணி நேரம் கேப்லலாம் வந்துட்டு ஓடிலாம் போயெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. A3, A2 எங்கேயோ கிடக்குது. அங்கே பாருங்கள், நல்ல வேலை இது போட்டிருக்காங்க. ரிலாக்ஸ்டாக நமக்கு டைம் இருக்கிறதுனால நின்றுட்டு பொறுமையாகவே போகலாம், ஓடலாம் வேணாம். நம்ம அந்த MRT ஏறும்போது தான், எக்ஸ்பிரஸ் MRT ஏறும்போது தான் பட்டமாகவே இருந்தது. டைம் ஆயிரமோ வரமாட்டோமோன்ற மாதிரி அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தோம்னா வந்துட்டோம். அப்படியே சட்டுன்னு கரெக்டாக 35 நிமிஷத்தில் எடுத்து உள்ளே விட்டாங்க. நீங்களும் வரீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏர்போர்ட் MRT ரொம்ப கன்வீனியன்ட்டு. 160 தான் பிடிச்சாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா இங்கே பொறுமையாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு விளையாட்டு கிடக்கலாம். சூப்பர். அப்படியே போகும். அப்படியே நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்தால் இங்கே பாருங்கள், பிரம்மாண்டமான ஒரு கார்டன் மாரியே ரெடி பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை கார்டனாக
அது உள்ள பாருங்க நல்லா காலை பரப்பிக்கிட்டு ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு உள்ள. காலை விரித்து மல்லாக்க படுக்கிறதுல என்ன ஒரு காத்தோட்டம். குங்ஃபூ மசாஜாங்க பாருங்க. அதில் படுத்துக்கிட்டு இருந்தால் வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க போல். குங்ஃபூ மசாஜ் தான். எக்கு தப்பாக பண்ணி விட்டுற போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முஸ்லீம் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இனிய செய்தி. இங்கே வந்து அவங்க வந்து தொழுகை பண்ணலாம். உள்ளே வந்து எல்லாம் பிளாங்கெட் முதல் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து புத்திசம் இந்துசம் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் உள்ளே வந்து புத்தர் சிலை இதுவெல்லாம் மேட் மாரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதில் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணலாம். அப்புறம் இங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் நண்பர்களுக்கு கிறிஸ்துவ நண்பர்களுக்கு அவங்க பாருங்கள் சிலுவை போட்டிருக்காங்க. உட்காரத்துக்கு சேர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ரெஸ்ட் எடுக்கலாம், உள்ள ப்ரேயர் பண்ணலாம். சூப்பரில் எல்லாருக்கும் ஈக்குவலாக வச்சிட்டாங்க. நல்ல விஷயம். வந்து விட்டோம். A3 A2 ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது போல், ரொம்ப பக்கத்தில். இங்கே பாருங்கள் மலேசியா போனால் A3 A2 ஏறினா பேங்காக்கு. அவ்வளோதான் நம்ம லொக்கேஷன் டெஸ்டினேஷன் இது தான். அடுத்து வேணால் நம்ம இது வேணால் ட்ரை பண்ணலாம். கோலாலம்பூர் ஓகேங்களா. பாருங்கள் இங்கேயே உட்காந்துருக்காங்க நிறைய பேர். ஏன் கீழே போல் கீழே நல்லா தானே இருக்குது. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க பாருங்கள். உட்காரத்துக்கு நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, வசதியாக. A2ல் இப்போவே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள A3 அங்கே பாருங்கள் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து உள்ளே ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் செட்டப் வச்சுருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல. மரம் மாரியே அப்படியே செவத்துலேயே பதிச்சிட்டாங்க. அழகாக கல்லெல்லாம் வச்சு இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து லைனில் நின்று ஏறிக்க வேண்டியது தான். பாருங்கள் வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே அனுப்பிடுறாங்க. எத்தனை விட்டால் மடுவி கொண்டு கேட்பீங்க போல இருக்கே. அது மாதிரி இருக்கா பாருங்க. எல்லா இடத்தாண்டியுமே தண்ணி, அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரிங்க்ஸ் வேணும்னா ட்ரிங்க்ஸ் அந்த வெண்டிங் மிஷின் கூட நிறைய இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் லைனில் ஏற போகிறோம். வாங்க போவோம். ஹலோ தேங்க்யூ. அவ்வளோதாங்க வந்தாச்சு. A2 உள்ளே போயிடுவோமா. இங்கே இருந்து பாருங்கள் லைட்டு தெரிகிறதா. அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க ஃப்ளைட்டை. இப்போ வந்து உள்ளே போகிறோம். வந்து விட்டோம். என்ன உள்ளே வரும்போதே தாறுமாறாக சத்தம் கேட்குது. பின்னாடி யாரோ ட்ராவலிங் விட்டுறாங்க போல். நான் கூட பயந்துட்டேன். என்னடா தைவானில் அடிக்கடிக்கு நடக்க வருதுன்றாங்களே. அதுதான் இதுதான் வந்துருச்சாங்க. ஓகே அவ்வளோதான். உள்ளே போர்டு பண்ணியாச்சு. ஆன் போர்டு பாருங்க. இதெல்லாம் இருக்குது என்னென்னவோ. நம்ம சீட் நம்பரை பார்த்து உட்காந்துக்க வேண்டியது. நிறைய பேர் தான் போகிறாங்க போல. இப்போ நம்ம வந்து 7B எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஓ இது 7DF அப்படின்னா இதுதான் 7ABC. நம்ம முதல் மிடில் சீட்டு, அது விண்டோ சீட்டில் இருக்கா. சரி விடுங்க. எடுத்துட்டாங்க. இப்போ வந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் தைவானோட நைட் வியூ காட்டிகிட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டே வாங்க அப்படியே. பார்டரை தாண்டியாச்சு. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு. தாவியான் ஏர்போர்ட்லேருந்து பறந்தாச்சு. தைவான் தீவை தாண்டியாச்சு. அவ்வளோதான். தைவானுக்கு பாய் சொல்லியாச்சு. கடலுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் கடல் எப்படி இருட்டோன்னு இருக்குது. பாருங்கள் சிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். கோலாகலமாக தீபாவளி மாதிரி இருக்கா.
நடுராத்திரியில் போனால் தான் வந்து டிக்கெட் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். நீங்கள் காலையிலலாம் போனோம் நார்மல் பீக் ஹவர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா டிக்கெட் எக்கச்சக்கமாக விழுவும். பார்த்துக்குங்க, அது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எக்கனாமிக்கலாக பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சும்மாவே உட்காண்ட்ருக்கோமே, சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தை வியட் ஜெட் இந்த இதில் தான் ஏர்லைனில் தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இவங்களோட எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுமே இந்த புக்கில் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் பாருங்கள் ப்ரைஸ் எல்லாம் இங்கே காட்டுறது எல்லாமே வந்து தைலாண்ட் பாட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம தைலாண்டு போய்கிட்டு இருக்கோம், தைவானில் இல்லை. அதனால் வந்து தைலாண்ட் பாட்டு தான் பே பண்ணணும் போல். பே பண்ணுறதா இருந்தால் பாருங்கள், இல்லைனா நம்ம முன்னாடியே ப்ரீ புக் பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. இது நமக்கு வந்து சாப்பாடெலாம் எதுவுமே நம்ம ஆர்டர் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து அவங்க சர்வ் பண்ணுறவங்க வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து உடனே தந்துடுறாங்க. ஒரு சில பேர் நமக்கு பக்கத்தில் இருந்தவங்களாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. நம்ம வந்து டேரெக்டாக தைலாண்ட் போயிட்டே தைலாண்ட் சாப்பாடு சாப்பிட்லாம். பட் உங்களுக்கு இப்போவே ஆர்வமாக இருக்குது நான் தைலாண்ட் ஃபுட்டை சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தைவானில் சாப்பிட்ட ட்ரிங்க்ஸுக்கு ஈக்குவலாக தான் இங்கே ப்ளெயின்லேயே விற்கிறாங்க. நம்ம தரையில் சாப்பிட்டதுக்கும் ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்குமே வித்தியாசம் எனக்கு பெருசாக தெரியல. ஒரு $10 $5 தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால் ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து இந்தியாவில் இதை விட சீப்பாக நம்ம நிறையவே சாப்பிடுவோம். ஆனால் இங்கே தைவானில் நான் சாப்பிட்ட வரைக்கும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். அதனால் வந்து எனக்கு இது ஓரளவு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ப்ரைஸு. ஆனால் நான் நான் சாப்பிட்ல. நான் டேரெக்டாக அங்கே போய் அத்தன்டிக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் இறங்கி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நிறைய வச்சுருக்காங்க இந்தமாரி பாருங்கள். கேக்கெல்லாம் இந்த பனானா கேக்கெல்லாம் கூட இருக்குது. ரெக்கமெண்டட்னு போட்டிருக்காங்க ஒரு சில ஐட்டங்கள்லாம் சூப்பரில். அதேமாதிரி யூஎஸ்டிலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் எவ்வளோன்றத. ஆனால் இந்த டீ பேக் அநியாயங்க பாருங்களேன். 70 தைலாண்ட் பாட்டு போட்டிருக்காங்க. வெறும் டீ பேக்கு. நம்ம ஒரு இதுவே வாங்கினாலுமே ஒரு பேக்காக வாங்கினாலுமே ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அது ஒன்று தந்து எவ்வளோ வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோக்கெல்லாம் 60 தைலாண்ட் பாட்டு கொஞ்சம் அதிகம்தான். இதெல்லாம் கம்பேர் பண்ணால் சாப்பாடு அந்த இதுவெலாம் டீ மாதிரிலாம் இருந்தது பாருங்கள். அந்த இது மாதிரி மில்க் டீ மாதிரி ஒரு சில ஃபலூடா மாதிரிலாம் இருந்தது பார்த்திங்களா. அதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் கம்பேரபிள் ப்ரைஸ் தான் தைவானோட. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகம்தான். 120 தைலாண்ட் பாட்டு வெறும் கப்பு நூடுல்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகம், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். இது சிப்ஸு, துரியன் சிப்ஸு, அதாவது இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. அந்தமாரி ஒரு சில நொறுக்கல்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆல்கஹால் கூட சர்வ் பண்ணுறாங்க. மேலேயே வானத்திலே குடிப்பாங்க போல். அதுக்கப்புறம் மெர்கன்டைஸ்டு ப்ராடக்ட்ஸ்னு இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி முன்னாடி டாய்லெட் இருக்குது. நம்ம வந்து ஒரு 3.5 மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட. அதனால் வந்து ஒரு சின்ன தூக்கத்தை போடலான்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட வந்துட்டோம் போல். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா தைலாண்டு பாருங்கள் எப்படி இருக்குல்ல. தைவானுக்கு ஈக்குவலாக அதேமாரி வெளிச்சம் இங்கேயும் இருக்குது. ஆனால் நிறைய மலைகள் இங்கேயும் இருக்கும் போல். அங்கே பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்கா, அதெல்லாம் மலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் வந்துட்டோம் போல். அங்கே பாருங்கள், அதெல்லாம் ஹைவே போல். ஒரு எக்ஸ் மாதிரி தருது பாருங்கள். அங்கே சூப்பராக இருக்கா. நாளைக்கு காலைல தான் முழு தைலாண்டோட அழகை நம்ம பார்க்க போகிறோம். நைட்டில் வந்து நைட் வியூ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலையில் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா காட்ட போகிறேன். இதுக்கப்புறம் தைலாண்டில் நான் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு காட்ட முடியுமோ எல்லாத்தையும் வந்து க்ளீனாக ப்ரெசைஸாக எவ்வளோ செலவாகுது, எப்படி அந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், எப்படி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை எப்படி யூஸ் பண்ணலாம், அதேமாரி லோக்கல் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி இங்கே என்னென்னலாம் ஃபேமஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தினம் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு மாரி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அங்கே பாருங்கள், ஏர்போர்ட் பார்க்கிங் ஏரியா மாதிரி தெரியுது இது பார்க்குறதுக்கு. இல்லை ஏதாவது இண்டஸ்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அதிர்வுது. இப்போது கொஞ்சம் கிட்ட இறங்க போதில்லை, அதனால் வந்து அதிர்வு தெரியுது. மேலே இருந்த வரைக்கும் தெரியல. இப்போ பொறுமையாக இறக்குறாரு, உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், விண்டோ அப்படியே நவுறுது பாருங்கள். இப்படி 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 ஆடுதா. நான் கை ஆடலை, அந்த இது ஆடுது, அந்த அதிர்வு இருக்குது பாருங்கள். இறங்க போகிறோம், அவ்வளோதான், வந்து விட்டோம் பாருங்க. அப்படியே இறங்கிட்டோம். சரி, அப்படியே பார்த்துட்டே வாங்க.
தைவான் போனோன்னா டேரெக்டாக வந்து ஃப்ளைட் இருக்காது. ரெண்டு இது இருக்கும் டிரான்சிட். ஒன்று வந்து மேஜராக வந்து தாய்லாண்டு கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா மலேசியா கொடுப்பாங்க. இந்த 2 தான் வந்து டிரான்சிட் பாயிண்ட்டாக இருக்கும் இந்தியாவிலேருந்து நீங்கள் வரீங்கன்னா, மெயினாக சென்னை திருச்சியிலேருந்துலாம் வரவங்களுக்கு. மற்றபடி டெல்லியிலேருந்து ஏதோ டேரெக்ட் ஃப்ளைட் இருக்கா மாரி நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஏன் டெல்லி போகிறோம், அதனால் வந்து நமக்கு தெரில அது சரியா. நீங்கள் யாராவது டெல்லியில் இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இறங்கிடுச்சு, இறங்கும் போது எப்படி அதிர்வுது பாருங்கள். வண்டி எடுக்கும்போது டேக் ஆஃப் ஆகும்போதும் அப்புறம் கீழே இறங்கும் போதும் தரையிறங்கும் போது மட்டும்தான் அந்த அதிர்வு வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு பயம் வருது. ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஓகே, நம்ம வந்து அப்பப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், எப்போனா தான் ட்ராவல் பண்ணுறோம், ஓகேங்களா. அதனால் வந்து கொஞ்சம் நமக்கும் அந்த பீதி இருக்கும் தான். எல்லாருக்குமே சரி, அது ஜென்ரலாகவே அது வந்து அந்த அதிர்வு இருக்கும். அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான் வந்து கரெக்டாக வந்து அந்த ரொம்ப அதிர்வு தெரியாத அளவுக்கு ஓட்டுவாங்கன்றாங்க. ஆனால் இவர் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போல், பைலட்டு அடிச்சு நொறுக்கிறாப்புல. வாங்க போவோம். 11 p.m. and outside temperatures around 29 degrees Celsius. For your safety, please remain seated and keep your seatbelt fastened. You can now use mobile phone and electronic devices. Smoking is prohibited during this vacation. இப்போ வந்து தரை இறங்கியாச்சு. இறங்கியே கிட்டத்தட்ட அப்படியே அப்படியே ஒரு சுற்றி காட்டுறாங்க நமக்கு ஏர்போர்ட்டை. ஏன்னா வந்து டெர்மினலில் போய் சேரணும் போல். கரெக்டாக இந்த ஏர்லைனோட டெர்மினல் போய் சேர்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்படியே இறக்கிட்டாங்க. இப்போது பாருங்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பேகேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு, வந்து போய்கிட்டு இருக்கோம். இறங்கியாச்சு, தைலாண்டில் காலடி வச்சாச்சு. காதெல்லாம் வலிக்குது. லேண்டிங் பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்குது. அதிர விட்டார். எனக்கு ஒரு பக்கம் பீதி, என்னடா இது இப்படி ஒருத்தரமாக ஓட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்வு தெரிஞ்சுது எனக்கு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் நல்லா கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அந்த டைமில். இப்போ நம்ம இங்கேருந்து பஸ்ஸு நமக்கு ரெடியாக இருக்குது. கீழே பாருங்கள், ஷட்டில் பஸ் இருக்குது. ஏறணும், அங்கிட்டு போய் டெர்மினலில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம டாய்ஸ் ஈஸி முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கேன். நாட்டு ராத்திரிக்கு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. நம்ம புக் பண்ண டைமிங் அது மாதிரி தான். காலையிலலாம் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்தமாரி நாட்டு ராத்திரியில் பண்ணால் தான் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஏரியில் தான் பாருங்கள்.